கத்தி கத்தி தொண்ட தண்ணி பத்தி போச்சு மொத்தமாக சொன்னதெல்லாம் ஏறையா இந்த அன்பழகன் பாடும் பாட்டு புரியலையா ஐயா உன் மதமா என் மதமா நீயும் போடல அப்ப நாங்களா வந்து அது பார்த்து எடுத்து அஞ்சு அது உள்ள போட்டுட்டு சொல்றேங்க பேச்சு மருமிக்க என்ன நாங்க நம்ம போட்ட மாதிரி ஒன்னு விட்டு எடுக்கிற மாதிரியா ஏய் நாடகமா நாங்க ஆடுறோங்க நாளை மேய்க்கிறான மாமா எப்படிப்பட்ட கொடியவன் நாட்டில் இருக்கவே கூடாது எங்கள் பாதாளத்திரை எனக்கா சிறைச்சாலை செய்ய தவறு கேட்க எனக்கு சிறைச்சாலை இது எனக்கு சிறைச்சாலையா அல்ல ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் அறை போடான மூக்கு மேல அவர் சிந்தித்து அரசியல் சாசனம் எழுத வரைபடம் கொடுத்தால் சென்று விடுவேன் நாடு. அதற்கு முன்பதாக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். ரொம்ப நன்றி. நான் உரைத்தபடி இந்த முத்தரத்தையும் வரைபடமாக உங்களுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள். இளவரசியார் ஏதோ சஞ்சலப்படுகின்றார்களே, ஏதோ சந்தேகம் உள்ளத்தில். ஒழுங்கா பேசணும் இல்ல விட்டுட்டோம் இல்ல தெரிஞ்சு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாத கொஞ்சம். இளவரசியாரு உங்கள் கொல்லப்படும் சந்தேகத்தை நான் அறிவேன். 5 வருட காலமாக வரிப்பணம் பெற்று செல்ல வராத நீங்கள் இன்று ஏன் வந்தீர்கள் என்ற சின்ன சந்தேகம். அதை கேமரா வச்சுக்கிறாரு கேமரா மாதிரி. பெண்கள் உள்ளவென்றால் ரொம்ப பிடிக்கும். இங்கதான் தடுவு போது. ஏன் தெரியுமா? என் நாட்டு இளவரசன் அறிவு எனக்கு திருமணம். அப்படியா? போதிய நிதி இல்லாததால் வரிப்பணம் பெற்று வர வந்தோம். சரி சரி, ஒரு நாட்டுக்கு இளவரசருக்கு திருமணம் என்றால் இளவரசி எந்த நாட்டு இளவரசி? இளவரசியா? வேறு கேவலம் கேவலம் ஒரு பிச்சைக்காரி. பிச்சைக்காரியா? வீதி வீதியாக பிச்சை எடுக்கக்கூடிய ஏழை பெண் அமுதா. அப்படியா? அவளுக்கு உற்றார் உறவினரே இல்லை. ஒரே ஒரு தந்தை முத்து. அவருக்கோ 2 பார்வையும்
தெரியாது. ஓ மை காட். அவரும் தற்போது உயிரோடு இல்லை. அவர் முத்து அவர் பொத்துன்னு கூட்டாரு. யார் வச்சது? கம்யூனிட்டி தான். கடவுள திருமணத்திற்கு தாங்கள் வரும்படி என் நாட்டு கொற்றவன் உத்தரவு. 8 மணி வரைக்கும் காத்திருக்கும். புறப்பட்டு வருகின்றோம். இதையும் குடிக்கின்றது. தவறாக என்ன வேண்டாம், முத்தாரத்தை பெற்றுவிட்டேன். செல்கின்ற வேகத்தில் தெரியாமல் போதுவிட்டேன். தெரியாமங்க உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். தெரியாம தான் போறேன். சரி இருக்கட்டும். தெரிஞ்சு மாற மாட்டாரு. யாரோ செய்த தவறை நான் தான் செய்தேன். என்னை திரையில் எடுத்து விட்டார்களே, அந்த சதிகாரர்கள் எப்படி ஐயா? எங்கும் நிறைந்தோனே இருகரம் எட்டுகின்றேன் இறைவா, தங்கம் மிகுந்தோனே உண்மையாகவே கேட்கின்றேன். முத்தாரத்தை திருடியது நீதானா? என் தாய் மீது தத்திவிட்டு கூறுகின்றேன். நான் இதற்காக எடுக்க போகிறேன். சரி, நான் எடுக்கவே இல்லை. அப்படியே எடுத்திருந்தாலும் அதில் தவறில்லை. என்னுடைய பொருள் உன்னுடைய பொருள், என்னுடையது உன்னுடையது. சிறையில் அடைத்து விட்டார்களே, நிம்மதி போய்விட்டார்கள். சரி, இப்ப இதுதான் கஷ்டமா? ஆமா. இந்த சிறையில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் என்னை நீங்கள் காதலிக்க வேண்டும். காதல் காதல் காதல், இதுதான் வாழ்க்கையா? எனக்கு தான் பிடிக்கல சொல்லல, விட்டுடுங்களே. ஏன் பிடிக்கல? எதுக்கு பிடிக்கல சொல்லு. ஏற்றத்தாழ்வு 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 ஏற்றத்தாழ்வுன்னு இப்படி பேசுறீங்களே. நான் ஒரு கதை சொல்றேன், முன்னாடி வாங்க. என்ன? முல்லை நாட்டு இளவரசருக்கும் கேவலம் தெரு தெருவா வீதி வீதியா பிச்சை எடுக்க கூடிய அமுதா என்கின்ற ஒரு பெண்ணுக்கும் திருமணம். அமுதா அமுதா என் தங்கி ஆயிற்று, அவளுக்கு திருமணமா? என்றோ பிரிந்தோம் நாங்கள், இந்த அமுதாவுக்கு திருமணமா? இளவரசி, அவருக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. அவனுக்கு சொந்த பந்தம் உற்றார் உறவினர் யாருமே கிடையாதான். யாருமே இல்லையா? இருந்தார் ஒரே ஒரு தந்தை. அவருடைய பெயர்? இரு பார்வையும் இழந்தவர். அவருடைய பெயர் முத்து. அவரும் இப்பொழுது உயிரோடு இல்லை.
என் தங்கச்சி திருமணமா? என் தங்கை திருமணத்தை பார்க்க வேண்டுமே இளவரசி. அதாவது ஒரு நாட்டு இளவரசரே ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் ஏங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன இத பாருங்க, அந்த அமுதாவின் திருமணத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எனக்கு விடுதலை கொடுங்களே. பார்க்க வேண்டுமா? ஆமா. அழைப்பு வந்தது எனக்கு மட்டும்தான், நீங்கள் எதற்காக காண வேண்டும்? சரி, ஏதாவது பண்ணிக்கோங்க. சிறையில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா எனக்கு காதலிக்கணும். ஓகேவா? நிச்சயமாக காதலிச்சா எனக்கு விடுதலை கட்டாயம். மாற்றமே இல்லை. மாற்றமே இல்லை. பேரை சொல்லி அடைக்கலாமா? பெயரை சொல்லிதானே தாராளமா. சத்யா. ஓயா சத்யா, நான் ஏற்றத்தாவ மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு விடுதலை தரப்பறீங்க. ஆமாம்மா. எனக்காக ஒரு உதவி செய்வியா? உதவியா? ஆமா. எதுவா இருந்தாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். சத்யா, என்ன? நான் ஏழை, நீயோ நாட்டில் இளவரசி. என்று இருவருமே இன்பமாக இருக்கலாம். ஒரு வேளை துன்பம் வந்தால் நீ வேண்டாம் என்று இருக்க மாட்டாய், இன்பத்திலும் துன்பத்திலும் கைவிட மாட்டாய். இதுதான் உங்களுடைய சந்தேகம். ஆமா. இப்ப என்ன நான் சத்தியம் பண்ணணும்? சத்தியம் செய்து விட்டால் நம்பிக்கை இருக்கும். உங்களுக்காக என்ன ஒன்னாலும் பண்ணுவேன் நான். ஆமாங்க. ரெடி? துளசி வாக்கு மாறால மாறலாம், துளசி வாக்கு மாறால மாறலாம், சத்தியா வாக்கே மாற மாட்டாய். தன்னந்தானே காட்டுக்குள்ளே ஓடினோ. என்னடா மருந்து நாடு சென்ற அமைச்சரை இன்னமும் காணவில்லை. கண்டிப்பா வருவாருங்க. கப்பா பண்ண வசூல் பண்ணி 100 ரூபாய் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். வெற்றியா? அப்படியா? இளவரசி சத்யாவை சந்தித்தேன். வரைபடத்திற்கு பதிலாக விலை மதிப்பில்லா முத்தாரத்தை பெற்று வந்திருக்கேன். சபா சபா சபா, இது ஒன்றே போதும். பத்திரமாக அறமாக கொண்டு மணமகளையும் மணமகனை அழைத்து வாருங்கள். சீக்கிரம்
ஐயா வைக்கிறேன் வைக்கிறேன் வணக்கத்தை 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 மொத்தத்தை உனக்கு இங்கதான் போயிருப்பான் எவன் தண்ணி ஆரம்பத்துல மிச்சம் தான் கல்யாணம் தான் நடக்குது அது உண்டான ஏற்பாடு பண்ண இல்ல எந்த திருட்டு கம்யூனிட்டி எடுத்து வச்சிருப்பான் கல்யாணம் சாமான தப்பா நினைக்காத என்ன எதுமா வீட்டு கல்யாணம் நான் நல்லவன் வந்திருப்பான் கெட்டவன் வந்திருப்பான் தூக்குறவன் தூக்கின்னு போடுவான் எடுக்கிறவன் எடுத்துன்னு போடுவான் கொடுன்னு போறவன் கொடுன்னு போடுவான் கம்யூனிட்டி எல்லாம் ஒண்ணுதான்டா அதுதான் அது போய் நான் எல்லாத்தையும் வச்சிருந்தேன் எங்க கொண்டு வச்சுக்கிறேன் குடும்பம் குதூகோலமாக இருக்கவா கொண்டு வர மாலை கொண்டு வர மூதேவி சீக்கிரம் வாடா கொடுத்த பணத்துக்கு தான் மாலை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்க தெரியுமா என்ன அப்படி தொட பறிச்சு பணம் தூக்கி கொடுத்துட்டாரா இந்த மாலை எங்க கொண்டு வர நாளை என்ன நாளை செவ்வாய்க்கிழமை நாடு பூரா திருவிழா நடக்குது மாலையா கிடைக்குது உத்தரமூர் பஜார் பூரா சுத்தன மாலையே கிடைக்கல அதை தாண்டி அப்படி ஏபி சத்திரம் வந்து அங்கேயும் கிடைக்கல அதை தாண்டி சித்தாமணி கூட்டோடு வந்து அங்கேயும் கிடைக்கல அதை தாண்டி கட்டாமந்தூர் கூட்டோடு வந்து அங்கேயும் கிடைக்கல அப்படியே நெல்வா வந்து அங்கேயும் கிடைக்கல அப்படியே நெல்வா கூட்டோடு வந்து அங்கேயும் கிடைக்கல அப்படியே மங்களம் வந்து அங்கேயும் கிடைக்கல அதான் நெல்லி கூட்டோடு வந்து அங்கேயும் கிடைக்கல அப்படியே சாரவன் கூட்டோடு குறுக்கோயில் நடந்து வந்தா பெரிய மெத்த வீடு கட்டிட்டு இது ஒரு பந்தல் போட்டு பந்தலுங்கிற ஒரு கட்டில் போட்டு கட்டில் மேல ஒரு கேள்வி பாடி வச்சுட்டு ஒரு 20 பொம்மனை ஆயுது கண்டாங்க அங்க இருந்து 2 மாலை தூக்காங்க மாலை கட்டுறவன் சாவுக்கு ஒரு மாலை கல்யாணத்துக்கு ஒரு மாலை சீமந்துக்கு ஒரு மாலை கட்ட மாட்டான் மொத்தமா கட்டுவான் அவங்க தேவைக்கு எடுத்துட்டு போறாங்க நம்ம தேவைக்கு இது சீக்கிரம் சேர்த்து போன கையா எழுந்து வந்துரு போது என்ன போய் பார்த்தா தானே தெரியும் அது போட்டா முக்கியமான என்ன பண்ண குடிக்கார புத்தி காய்ட்டு அட்வான்ஸ் பணம் தானே கொடுத்தீங்க 1000 மணி ஓன் சாப்பாடு இருந்தாரு நான் பாக்குறேன் ஓன் சாப்பாடு தான் இருக்கிறாங்க ஏன் வரல அவர் வீட்டு வர வேலை கேன்சல் வந்துட்டாரு போட்டாரு உள்ள ஏன் தூக்கணும் 5000 கடை வாங்க வந்து காப்பான வந்தாரு அப்ப நீ கடை வாங்காத ஆளே இல்லையா வாங்காத ஆளே திருப்பி கொடுக்குறது இடம் குடிகார கமனாட்டி கேவரை பார்த்து குடிக்காரனா மரியாதை காட்டு போறான் ஓ குடிக்காரனா அப்படி கேவலமா சரிக்காத குடிக்காத கூட குட்டி சவரு குடிக்கிற கூட குபேர சம்பத்து தெரியுமா குடிக்காதவளா காலையில எழுந்திருப்பான் வேலை செய்யாம சம்பாதிச்சு பொண்டாட்டி கையில் கொடுப்பான் பொண்டாட்டி சாப்பாடு செஞ்சு போட்டு புள்ள பொண்ணு பொண்டாட்டி மொத்த பேர சந்தோஷமா படுத்து தூங்கிடுவாங்க 7 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுல ஆளு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது அப்படியே நிசப்தமா இருக்கும் என்ன மாதிரி பாங்காளி நிக்கிறாங்க பாரு குடிக்கிறவங்க நேரா காலையில இருந்து வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க கடையில் போய் கோட்டை வாங்கி சாப்பிட்டு வீட்டு வாசல் நின்னுக்குன்னு ஒத்த முட்டை மேல 3 தோசை வேடிணும் அவன் கேட்க மாட்டான் உள்ள இருக்கிற புட்டிக்கு வந்து அவன் கேட்பான் கேட்டவன சுமாரி போடா எடுப்பா தோட்டப்ப கட்டி அவன் 4 அடிக்கும் இவன் 4 அடிக்கும் உள்ள இருக்கிற அண்டா குண்டை வெளியே பறக்கும் இந்த குண்டை அங்க போவோம் அந்த குண்டை அங்க போவோம் பொண்ணு ஒரு தெரு உள்ள ஒரு தெரு பொண்டாட்டி ஒரு தெரு இவங்க ஒருத்தர் மூளைக்கு தட்டி எடுத்து தேர்த்துவோம்
ஆமா ஆ. இப்ப எத்தனை மணிக்கு தான் படிப்பீங்க? 4 மணி வரை தேர்த்துவான். 4 மணிக்கு போய் அடுப்புல தலை சொல்லி நடக்கும். நாய் வந்து ஏக்கிட்டு போ. அப்படியே அவன் மூஞ்ச நாய் நக்கும். சரி டேய், குடிக்காத எப்படிப்பா? குடிக்காத. அட குடிக்கார கம்யூனிட்டி. அடா ஆ. சேத்தா. ஆ. அப்ப நாடகம் ஆடுற பணங்குது ஆ. குடிக்கிற ஆ. நாடகம் இல்லாத போது என்ன பண்ணுவேன்? ஏய், குடிக்காதவங்களுக்கு தானே பணம் கிடைக்காது. குடிக்கிறவங்க 1000 ஐடியா இருக்குது. எப்படி? ஆட்டம் முடிஞ்சு முதலாளி துட்டு கொடுத்து வாங்கி செலவு பண்ணுவேன். ஆட்டம் இருந்தா எங்க ஊர் பக்கத்துல கரெக்டா 2.5 கிலோமீட்டர் பெட்ரோல் பங்க் கொடுங்காலூர். இருக்குது அங்க போய் பெட்ரோல் கேட்பேன். பெட்ரோலுக்கு பதிலா டேய் பெட்ரோல் வேண்டாம் ஒரு 250 ரூபா பணம் கொடுறானுவன். ஏய் துட்டு இல்லாத ஏன்டா வந்துன்னு கேட்பான். பணம் கொடுக்குறேன் மொத்த கீஸ் பெட்ரோல் பேக்கில் வச்சுட்டு வரேன். கேட்டோன்னே அப்படியே 250 ரூபா மறுபடி குவார்டர் போடு வீட்டுக்கு தோட்ட கடையில் கொத்த வாங்க 4 மணிக்கு சோறு. இல்ல நீ சேத்தா ஆ. வயிறு இல்ல என்ன 1000 வர மாட்டாரு. ஆ. 1000 பதில் நான் சொல்றேன் மாத்திரம். உனக்கு அப்புறம் தெரியா? அவனுக்கு அப்படியே தெரியும். ஏய் எங்க ஊர்ல 1000 தெரு பெரிய தெரு இருக்குது. ஐட்டு பெருசு. ஆ, எங்க அப்பா செத்துட்டாரு திடீர்னு. ஒப்பா செத்துட்டாரு. செத்து 2 வருஷம் பொறுத்து எங்க அம்மா 1000 விட்டு வேலைக்கு போனாங்க. அவங்க வேலைக்கு அப்படி இப்படி போய் வரும்போது 1 வருஷம் பொறுத்து நான் போட்டேன். ஒப்பா செத்து 2 வருஷம் ஆகுது. ஆ, உங்க அம்மா வந்து ஆயுள் விட்டு வேலைக்கு போனாங்க. போனாங்க. அப்புறம் 1 வருஷம் போட்டு நீ போற. அப்பனா ஆயிரம் வந்து உங்க அம்மா வச்சுக்கிறாங்க. மரியாதை கொடுக்கணும். 1000 ஒண்ணு எங்க அம்மா வச்சுல, எங்க அம்மா தான் 1000 வச்சுங்க. என்ன குழம்பு ரெண்டும் ஒண்ணு கேட்டா. அப்ப அந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுமா உனக்கு? சொல்லுமா 1000 தான் வச்சுட்டு போனாரு. சுக்லாபரம் சசிவர்ணம் சதுர்புஜம் சமர்ப்பய வருது கொஞ்சம் வருது. சுக்லாபரம் சசிவர்ணம் சதுர்புஜம் சமர்ப்பயாமி. ஆஹா ஓஹோ ஏமா பங்காளிலாம் மீச அடிச்சு தலைமுட்டாங்க. ஏய் பங்கல அப்படியே கஷ்டப்பட்டு மந்திரம் சொல்லிக்கிற நிமிடுறாங்க நிமிட்டு. ஏய் என்ன கஷ்டம்? ஆமா என்ன சொன்னீங்க பைஸ்டியா? என்னடா ஏமா பங்காளிலாம் மீச அடிச்சு தலைமுட்டுவாங்க. இது என்ன எது என்ன இது? என்ன வேறமா நடக்குது. ஏய் கல்யாணம்டா. அப்பத்தி கல்யாணம் வரும் இப்பத்தி கல்யாணம் வரும். எப்படி? இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணா அப்படியே வீடியோவில் போவோம் லைவ்ல போய்கினே இருக்கும். அப்படியே தாடி மீசி வந்து அசிங்கமா இருக்காதா அதனால மீசி எடுத்துட்டு குளிச்சுட்டு துணி கட்டிடுவாங்க. ஓம் குருவாய் நமக ஓம் செவ்வாய் நமக ஓம் சனியாய் நமக ஓம் கேதுவாய் நமக ஓம் சுக்ராய் நமக ஓம் பிரதியாய் நமக ஓம் யாழனாய் நமக. ஆஹா ஓஹோ ஏமா சம்மந்திகள்லாம் சம்மந்தம் எடுத்தாங்க போ. புரியுதப்பா. கல்யாணம் நடக்கும்போது பொண்ணு புள்ளி உக்காந்தா பொண்ணுக்கு அப்பா இந்த பக்கம் பிள்ளைக்கு அப்பா இந்த பக்கம். இந்த சம்மந்திக்கு அந்த சம்மந்தி துடி கொடுப்பாரு, அந்த சம்மந்திக்கு இந்த சம்மந்திக்கு பாத பூசை பண்றது. ஓம் கதிகார நமக ஓம் லம்போர நமக ஓம் அமலாய நமக ஓம் நயன்தராய நமக ஓம் ஸ்ரீபிராய நமக ஓம் ஸ்னேகாய நமக ஓம் அமலாபாலாய. பழைய மாதெல்லாம் மாறி போச்சு. இந்த மாதத்துல சீர கல்யாணம் நடக்குது. 3 மாசத்துல கல்யாணம் தாலி எடுத்துட்டு வந்துருக்கு. தாலி பிரிச்சு வந்து ஓம் ஆஹா மாத்திர அம்பி முட்டி போட்டு உட்காரு. கல்யாணத்துல எல்லாம் எடுத்து செய்யறவன். கல்யாணத்துல பொண்ணு இல்ல குடி பொண்ணு மாதிரி சொந்த மாதிரி எல்லாம் உன் தலையில தான் நடக்குது. இடது கால் முட்டி போட்டியா? தலைப்பா காட்டியா? ஐயர் தொடர்த்தான் செய்யணும். ஐயர் தொடர்த்தான் மந்திரம். ஓஹோ சுக்லாம் சசியம் வரதரம் 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 வரதரம். புரியாது புரியாது. ஓம் சசிவர்ணம் சதுர்புஜம் சமர்ப்பயாமி. நடுவரல நீட்டு நீட்டு. ஓம் சுக்லாபதமம் சதிவர்ணம் சதுர்புஜமாம் மாங்கல்யம் தந்து நானே அவனையது கேது நானே. ஆமா உங்க பாட்டார் பேர் என்ன? முனுசாமி நாயுடு. முனுசாமி நாயுடாய் நமக முனுசாமி நாயுடாய் நமக முனுசாமி நாயுடாய் நமக. அவங்க தோப்பனார் பேர் என்ன? உஸ்லாம்பாய். உஸ்லாம்பாய் நமக உஸ்லாம்பாய் நமக. உங்க ஓட்டா பேர் என்ன? மேரி மாதா. மேரி மாதா. முனுசாமி நாயுடு உஸ்லாம்பாய் மேரி மாதா. பலபற்ற கோத்திராய நமக பலபற்ற கோத்திராய மக. ஏமா தாலி எடுத்துட்டு மாலையை போடுங்க. காரியத்துக்கு போகணும். மாலையை
ஆமா இளவரசி சத்யாவிடம் சத்யாவை போனமே அந்த இடத்துல வந்தான் திருடான் அந்த முத்தாட்ட திருடன் வந்தான் அப்படியா? ஆமா அவன் எப்படி உனக்கு அண்ணன்? அது அந்த திருடன் எப்படி அண்ணன் ஆவான்? கேவலம் கேவலம் போயும் போயும் ஒரு திருமணம் தங்கச்சி திருமணம் செய்து கொண்டேன். மகனே, அடி சதிக்காரி அடி மோசக்காரி என் முகத்தில் விழிக்காது. தங்கச்சி போய் என்ன சொன்னாய்? உனக்கு உற்றார் உறவினர் எவருமே இல்லை என் தந்தையை தவிர. என் தந்தை என் தந்தையை கொன்றுவிட்ட உன் மகன் என் மீது ஆசைப்பட்டு என் தந்தை தடையாக இருந்ததற்காக என் தந்தையை கொண்டு விட்டான். நான் ஒரு அனாதை என்றாகிய ஒரு திருடனுடைய தங்கையானி. ஒரு திருடனுடைய தங்கை என்று தெரிந்தது என்னுடைய மகன் மாலையை வீசி எறிந்துவிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடுகிறான் அவமானப்பட்டு. அடி பாவி, இப்பேற்பட்ட பொய்யான வார்த்தையை சொல்லி பித்தக்காரி என்று பாராமல் பெருமையோடு ஒரு நான் மருமகளாக ஏற்றுக்கொண்டேன். நீ கொடுத்த மரியாதை இதுவா? இந்த சபையில் எல்லோரும் என்னை அவமானப்படுத்தி விட்டேன். நதி என்னுடைய அண்ணன் கல்வன் கிடையாது மாமா. என்னுடைய அண்ணன் திருடன் கிடையாது மாமா. திருடன் கிடையாது மாமா. யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை கேட்டு என்னை அடிக்கிறீங்களே மாமா. மாமா வாழ்க்கையில் சோதனைத்தான் மாட்டுவது நியாயமல்லே. எனக்கு வந்ததே தீவினை. நிச்சயமாக சொல்கிறேன், என்னுடைய அண்ணன் கல்வன் கிடையாது மாமா. என்னுடைய வார்த்தை நம்புங்கள் மாமா. கல்வன் கிடையாதா? ஏய், நீ யார பெண்ணாக இருந்தாலும் கேவலம் யார பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பிச்சைக்காரன் நாய். ஏண்டி, என்னுடைய மகன் உன்னை தொட்டு விட்டார் என்று உன்னுடைய பொய்யான வார்த்தையை கேட்டு நான் என் மருமகனாக ஏற்றுக்கொண்டேன். கடைசியில ஒரு திருடு, ஒரு மனிதாய் ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம்?
கொலைக்காரனாக இருக்கலாம். ஆமா, அவன் சண்டைக்காரனாக அடிக்கலாம், இருக்கலாம், அடிக்கலாம், அடிக்கலாம், வெட்டலாம், வெட்டலாம். ஆனால் ஒரு திருடனாக மட்டும் இருக்கு. அது மாதிரி கேவலமான கட்டவன் திருடன் ஒருவன் தான். ஆமா, ஏண்டா இந்த மன்னனுடைய குடும்பத்தில் ஒரு திருடனுடைய கல்வனுடைய தங்கையா என்னுடைய மகனுக்கு நான் தேர்ந்தெடுத்தேன். கேவலம் கேவலம். ஏய் அடி பாம் பாம் அடி. அந்த குடிவனுடைய வார்த்தை கேட்டு உன்னுடைய மருமகளை தவறாக நினைத்து என்ன சொல்கிறார்களே, அவருடைய வார்த்தை கேட்டு எப்படி என்ன அடிக்கிறீங்க மாமா? சத்தியமாக சொல்கிறேன், அண்ணா பெருமனை தவறு செய்திருக்க மாட்டேன் மாமா. மாமா உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் ஒரு மாலை போலே
கெடுத்தா ஊமை ஊரை கெடுக்குமா? பிச்சைக்காரியாக இருந்து என் குடும்பத்தின் மானத்தையே வாங்கி தேடி பாவி ஒரு கல்வனுடைய தங்கையா நீ? ஏய் சுபேஜயா, இன்னும் சுபேஜயா பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர் அஞ்சாலை சேகரையா அவர்கள் இந்த கிராம பஞ்சாயத்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சாலை சேகர் அவர்கள் எனக்காக 100 கொடுத்திருக்கின்றார். அண்ணர் அவர்கள் வளமோடும் நலமோடும் ஆண்டுடைய அம்மனுடைய கிருபையினாலும் வாழ வேண்டும் என்று இந்த கால வேளையில் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். அவன் எப்படி உனக்கு எந்த வகையில் அண்ணன்? அந்த கல்வி உனக்கு எப்படி? நீ அனாதை என்று சொன்னேன், அனாதை என்று தான் சொன்னேன். ஏய் அனாதை என்று சொன்னேன். அவன் எப்படி என்னுடைய உடற்பிறந்த அண்ணன் தான். உன்னோட கூட பிறந்த அண்ணன் தான். எப்படி தெரியுமா? எப்படி? நாங்கள் இருவரும் சின்ன சின்ன குழந்தை இருக்கும்போதே என்னுடைய தந்தை எங்கெல்லாம் திருவேக்கம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அழைத்து செல்வார். எதற்கு தெரியுமா? அந்த கூட்டத்திலே பிச்சை எடுத்து பிழைத்து வந்தார். அப்படி ஒரு நேரத்திலே சென்ற இடத்தில் புயல் வீசியது. அந்த புயலிலே 3 தனித்தனியாக பிரிந்து விட்டோம். ஆனால் என்னுடைய தந்தை மட்டும் என்னை தேடிக்கொண்டு வந்து என்னிடம் சேர்ந்து விட்டார். அன்று பிரிந்த அண்ணனை இன்றுதான் மனக்கோலத்தில் நான் பார்த்திருக்கோம். அறிந்து கொண்டேனுடைய அந்தரங்கத்தை, புரிந்து கொண்டேனுடைய துர்புத்தியை. அந்த ஒரு நாள் புயல் வீசியது. அந்த புயலில் 3 தனித்தனியாக பிரிந்தீர்கள். உன்னுடைய தந்தையிடம் நீ சேர்ந்து விட்டாய். உன்னுடைய அண்ணன் அன்று பிரிந்தானே, இன்று வரையிலும் திருடனாகவே வாழ்ந்து வருகிறான். இனி முதல் என்னுடைய மகனே மாலையை வீசி எறிந்துவிட்டு ஓடும் சமயத்தில் நீ எனக்கு இருந்தால் என்ன, இல்லாத போன என்னடி? உன்னுடைய பாதம் இனி முதல் என் மண்ணில் படவே கூடாது. உன் பொன் பொருள் ஆடை அவரம் அத்தனையும் அகற்றிவிட்டு இந்த நாட்டை விட்டே நடக்க நாட்டை விட்டு என்னுடைய முகத்தை பார்த்து சொல்லுங்கள். அந்த நாட்டிற்கு இட கிடையாது. நாட்டில் வாழ முடியாது. இந்த பாய் உலகத்தில் பெண்ணாக பிறந்தி இந்த பாய்க்கு நேர்ந்த ஒரு கனிமையை பார்த்தீர்கள் அம்மா. கண்ணே கரிசல் மண்ணு பூவே
ஆ